அத்தை, நாங்க பைக்லயே வரோமே அத்தை. அதுக்கு இல்லம்மா, கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்களை எப்படி தனியா அனுப்புறது, அதுவும் பைக்ல? எனக்கு புரியுது அத்தை. ஆனா வருணுக்காக வீட்ல நான் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிருக்கேன். நாங்க கொஞ்சம் பின்னாடி வரோமே அத்தை, ப்ளீஸ். பார்த்து பத்திரமா வாங்க. தேங்க்ஸ் அத்தை. சரி வா. ஏங்க, நம்ம பைக்ல போறதுக்கு அத்தை ஓகே சொல்லிட்டாங்க. என்ன சித்தி, பையன் கேட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு மருமக கேட்டதும் ஓகேவா? மருமக வந்த சந்தோஷத்துல எங்களை மறந்துடாதீங்க. சரி அண்ணாமலை, நீங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். ஏன் அத்த, அதுக்குள்ள என்ன அவசரம்? வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போலாம் அத்த. இல்லம்மா, ஊர்ல எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்கு. அதான் கண் குளிர என் பேர கல்யாணத்தை பார்த்துட்டேன்ல, அப்புறம் என்ன, கண்டிப்பா இன்னொரு நாள் வீட்டுக்கு வரேன். சரிங்க அத்த. அத்தை, உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்லிருக்கேன். டிரைவர் உங்களை ஸ்டேஷன்ல விட்டுருவான். நீங்க கிளம்புறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். சரிம்மா. சரி வாங்க போலாம். வாங்க. வான்மதி, வா, நீயும் அம்மாவும் நம்ம கார்லயே போலாம். வா, பின்னாடி உட்காருங்க. என்ன சித்தி, மருமக வந்ததும் முகத்துல சந்தோஷத்துக்கு அளவே இல்ல போல. தாங்க முடியல. இருக்காதா பின்ன, நம்ம எல்லாரையும் விட வருண் வெண்ணிலா கல்யாணத்தை ரொம்ப எதிர்பார்த்தது அண்ணாமலை தானே. அவ ஆசைப்பட்ட மாதிரி ஊரே மெச்சுற அளவுக்கு இன்னைக்கு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டா. அப்புறம் சந்தோஷம் இல்லாம இருக்குமா? இது வெறும் ஆசை இல்லைங்க, என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்த திருப்தி. ஆமா, நம்மள வெண்ணிலா மாதிரி பொண்ணெல்லாம் 100ல ஒருத்தருக்கு தான் அமையும். நம்ம வருணுக்கு அப்படி அமைஞ்சது அது அவன் செஞ்ச பாக்கியம். இனி நீ கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு உட்காரலாம். நம்மள நம்ம குடும்பத்தையும் சரி கடையும் சரி வெண்ணிலா பாத்துப்ப. நல்லா பார்த்துப்பா. அதை நான் விட்டதானடா. இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். என்னை பற்றி யோசிக்கணும்னா புதுசாக வந்தவள்கிட்ட கடையை கொடுப்பீங்க, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு கடைசி வரைக்கும் உங்களுக்கு அடிமையாக இருக்கா. அதை நான் விட்டவே மாட்டேன். என் ஆட்டத்தை நீங்கள் பார்க்க தானே போறீங்க. ஏன் சம்மந்தி, ஆ, உங்க தங்கச்சி மாவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அதனால எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. சரி, அதே வீட்ல இருக்கிற கௌதம் தம்பிய பத்தி யாருன்னா யோசிச்சீங்களா? பாவம் தம்பி, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவர் இப்படியே இருப்பாரு? அதான் அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சுல, வேற ஒரு பொண்ணை பார்த்து கனாலம் பண்ணி வைக்க வேண்டியது தானே. இப்பதான் கௌதம் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கான். கொஞ்ச நாள் ஆகட்டும், பார்க்கலாம். அப்ப கண்ணாலம் பண்ணி வைக்கிற முடிவுல தான் இருக்கிறீங்க. சீக்கிரமே தம்பிக்கு நல்ல பொண்ணா அமையும், நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம கையில என்ன இருக்கு சம்மந்தி? எல்லாம் அந்த ஆண்டவன் முடிவு பண்றது. அதுக்குன்னு ஒரு நேரம் வராமலா போயிடும். கௌதம், போற வழியில இந்த பழக்கடை வந்தா கொஞ்சம் நிறுத்துப்பா. சரிம்மா. இப்ப என்னத்துக்கு சம்மந்தி பழம்லாம்? என்ன சம்மந்தி தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இன்னைக்கு வருண் வெண்ணிலாக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் பண்ணணும்ல, அதான் பழம் வாங்கணும்னு சொல்றேன்.
டேய், வேணாம்டா வேணாம்டா என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதடா, அவன் பாவம்டா. வேணாம்டா, ஐயோ வேணாம் வேணாம் ப்ளீஸ், அவனை ஒண்ணும் பண்ணிடாதடா. பையனை கொன்னுட்டு தான் பாரு வேலை விடுன்றல. ஏய் விட்டுடா. டேய், இப்ப நீ பண்ணது மட்டும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சுதுடா, நீ என்ன அவனை யோசிச்சு பாரு. ஏய், இப்ப நடக்க போற விஷயத்தை போய் உன் அண்ணாமலை கிட்ட சொல்லு, என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். விடு. என்ன ஆச்சுன்னு தெரியலையே, போன் வேற எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள ஆ, என்ன ரொம்ப டென்ஷனா இருக்க? வருண் வெண்ணிலாவை இன்னும் காணோம். நீ தானே பைக்ல ரிலாக்ஸ்டா வாங்க நம்மள அனுப்பி விட்ட, வந்துருவாங்க. ம். ரெண்டு பேரும் ஜோடியா நிக்கிறத பாக்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆரத்தி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன்.